ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேஜிக் ரேம்பேஜ்ன்ற கேம் விளையாட போகிறோம். மேஜிக் ரேம்பேஜ் சரி, அது மட்டும் இல்லாமல் என் ஃபேஸ் ரிவ்யூவலோட விளையாட போகிறோம். அதில் என் ஃபேஸையே போட்டுடலாம், தெரியுதானே? ஒரு சம்மர் கட்டு அடிச்சிருக்கேன் போல். ஆமாம், அன்றைக்கி என்னென்னா எல்லா பாஸ் இருக்காங்களா அந்த கேமோட தலைவர்கள். எப்பா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 3% இதில் விளையாடவே பிடிக்கல. இது 29% இப்படி வந்துட்டேன். இதுதான் 86 தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்பெஷல் ஆஃபர் இதில் நல்ல விஷயம் இருக்குது. நான் இப்போ வச்சுருக்கவங்க வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இது ரொம்ப வருஷமாக நான் விளையாண்டுருக்கேன். இன்றைக்கி தான் இந்த கேம் உங்களுக்கே போடுறேன். எடுத்துப்போ. இப்போ இதை நவுத்தி வச்சுக்கிறேன் இந்த சைடு. நான் இப்போ எப்படி நவுத்துவேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இதில் வச்சுக்கிறேன் ஓரமா. ஸோ நம்மகிட்ட இருக்க ஸ்பெஷலான திங் இதுதான்டா, ரொம்ப பவர்ஃபுல். இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி வரவளை விடு, வித்துற வண்டி தான். இதாண்டா நம்மளோட தீபாய்ஸ். இதை விற்றுட்டோன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இதை விட அதிகமான காசு கிடைக்கும். அதை வச்சு நான் நிறைய காசு வித்துடுறது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்க பவர்ஃபுல்லான ஹேமர்னால் செல் அடிச்சிடணும். படி எக்யூப்பு இங்கே இருக்க இதை தான் விற்கணும். ஓகே, விற்றாச்சு. எப்படி எவ்வளோ காசு? நானும் உங்கள் ஆள் தானே, சுற்றுப்பா. பாத்தியில் என்னோட கத்தி பவர். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். நான் திடீர்னு பார்க்கும்போது, ஏன்னா நான் நிறைய லெவல் முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ நான் ஸ்கில் ட்ரீயில் இருக்கேன். நம்ம இன்றைக்கி ஸ்கில் ட்ரீ விளையாட வேணாம். ஃபஸ்ட்டு 10th. இந்த கேமோட நேம் மேஜிக் ரேம்பேஜ்னு இருக்கும். ஓகேவா? இந்த கேமை பற்றி தெரிஞ்சவங்க விளையாடுங்க, தெரியாதவங்க உங்களுக்கு இந்த கேமில் வர பாஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். தலைவர்கள் ஃபஸ்ட்டு இதான் 30வது லெவல் பாஸு. நம்ம 10வது லெவல் பாஸ் போய்டுவோம். எப்போ எத்தோராவது முடிச்சிருக்கேன்? 6வது வந்துடுனே, 9, 10. இந்தமாதிரி கண்ணு இந்த செக்ஷனில் இந்தமாதிரி கண்ணு ஓட்டுறதுனா இதான் பாஸ். 10th லெவல் உள்ளே போவோம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். இந்த எலும்பு ஓடு மாதிரி மண்டை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான். சிம்பிள்டா நம்மளுக்குலாம் எல்லாமே. எக்ஸலர் ஆஃப் டியூப்ளிகேஷன் பிடிச்சேன்னா வச்சுக்கோ, 3 அடிக்கும். நம்மளாம் யார்? தகட்ட இது பார்த்தீங்களா? 3 அடிக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதா 3 போகிறது? வேண்டா, பவர் ஆஃப் தி எனர்ஜி போர்ஷன். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன். ஏன்னா இதை நான் எப்போ இன்ஸ்டால் பண்ணேன்னு தெரியுமா? ஒரு 2017 இன்ஸ்டால் பண்ண இந்த கேமை. அது எப்போயோ இந்த கேமை முடிச்சிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே எத்தனை வருஷம் பழைய கத்தியில் என்கிட்ட தரீங்க? எல்லாம் கத்தியெல்லாம் வேணும், ஒரு மண்ணு வேணும். போங்கடா, எல்லாம் ரொம்ப பழைய சிவபுரம். உதிக்க முடியாதா? உதி. இதுக்கு மேலே ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருப்பாங்க. நிறைய நல்லா தெரியும். நான் சொன்னேன்ல, இங்கே ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பாருங்க. ஒரு போர்ஷன் இங்கே இருக்குது. எந்த மனுஷன்லாம் படிச்சிருப்போம்? செத்துப்பா. அம்மா, இது கல்லுக்கு அடியில் போய் மாட்டிக்க கூடாது. அதுமாதிரி திடீர்னு வாயை திறந்து கீழே விழும். அதனால தான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வர பாஸ் யார் தெரியுமா? இந்த மனுஷன்தான். இந்த மண்டை மட்டும் தனியாக பிச்சுக்கிட்டு வரும். அதான் காமெடியாக இருக்கும் பார்க்கும் போதே. இவனை பாஸாக வச்சுக்குவோம், இவனை கொல்லணும். அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு லூஸ் இருக்குமா, தோணன்னு பேசிட்டு இருப்பான். லூஸு பேசுகிறா. யூ சோல்ஜர். நான் சோல்ஜர் இல்லைடா, சூனியக்காரன்டா. நல்லா வாரியா. மண்டை கழட்டிட்டு வரும் பார்த்தியா? பாருங்க, மண்டை பெய்யுது. வெட்டிக்கும் பாருங்க மண்டை. ஏன்டா டாங்கி, கொஞ்சமாக அறிவு இல்லை. வர மாதிரி கட்டிக்கிட்டு வரத சாவுடா சத்தப்பைய. ஆனால் நீங்கள் இந்த 10th லெவலில் கிடைக்கிற கத்தியெல்லாம் வச்சு அடிச்சிங்கன்னா ரொம்ப பொறுமையாக சாவான். ஆனால் என்கிட்ட இருக்க கத்தி வச்சு அடிக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக செத்து போயிடுறான். அது என்னன்னு தெரில. எதையும் எடுக்க முடியுமா? ஒன்றும் முடியல. யுவர் பேக் இஸ் ஃபுல், செல் சம் ஐட்டம்ஸ். படா லூஸு. பேசாதடா, ஓடுறா. அப்படி ஓடிட்டு 1 of 10 சாப்டர் 1ல் 10th லெவல். அடுத்ததா
இது எலும்பு கூடுன்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் இப்போதைக்கு வந்திருக்குது. பைக்கு கொடுத்துட்டு அப்போ உள்ள திங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு 1 of 10 ஏதோ இந்த இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் இருக்கும். வேணா நவுத்திக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லாம் நம்ப முடியல, எல்லாம் வெறும் இத்தனை ஐட்டம்ஸ் தான். இந்த இதில் பாஸ் அடிக்க எல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. பார்த்துக்க எவ்வளோ மொக்க சூட்டாக இருக்குன்னு. பாப்பா ஐட்டம்ஸ்ன்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் ஒன்றும் எனக்கு வேணாம். இது வேறு சீப்பாட மாட்டேன். ஓகே, இப்போ 10th level பாஸ் முடிச்சாச்சு. அடுத்ததாக சோழி காலிடுற மாதிரி 20th பாஸை முடிப்போம். அதாவது 20 ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா நான் 30th level பாஸ் அடிக்கிறத விட அவ்வளோ கஷ்டம். எல்லாம் சப்பை மட்டும் சால்ட் வாட்டர் நம்மளுக்கு. ஓகே, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிறிய. வி ஷுட் ஜஸ்ட் ஃபாலோ த ப்ளூ பிரிக் ரோடு. இது ப்ளூ பிரிக்கு கண்ணு தெரியல, குருடாக இருப்பானோ, டார்க் ப்ளூடா. ஏய், நான் அல்ட்ரா பவர் வச்சுருக்கேன், அதெல்லாம் அடிச்சேன்னா நீ செதறிடுவேன். போசன் எடுத்தாச்சு. ஏன் மாதிரியே விஷத்தை துப்பணும் தசாது. நானும் போட்டுன்னு தனி ஸ்பெஷல் ரூல்ஸா எல்லாரையும் கொண்டுட்டு போகண்ட. இவன் தான் கருப்பு மண்டை ஓடு. உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் செத்து போயிடுவான். அதுக்கு ரேட்டு தான் அந்த கருப்பு மண்டை ஓடு கதவு ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சாதாரணமாக அந்த பாசை போய் அடிச்சிடலாம். ஏடா செலந்தி முட்டை இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த லெவல் செலந்தி பாஸ். நான் வரவங்க மேலேருந்து கண்ணு தெரியாது, குருடாக இருப்பியோ. இந்த சாவு அல்ட்ரா ஸ்மாஷ். உள்ளே வரும்போதே ஒன்று கொண்டுக்குண்டா வருவேன். என்னடா அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க என்ட்ரிலேயே. நம்மெல்லாம் யார் உள்ளே என்ட்ரி. ஆனால் உங்ககிட்ட இந்த ஸ்பெஷல் பவர்லாம் கிடைக்காது அது ஃபஸ்ட்டே. அதனால் நீங்கள் படுபொறுமையாக அவனை அடிக்கணும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். நான் திரும்பி பின்னாடி போக சொல்லுது. போவான். எத்தனை பேர் கடிச்சு துப்பியிருக்கு. என்னடா இந்த கதவை எப்படி தோப்பேன்? ஓ, இங்கே தான் நின்று செத்து போயிட்டானா? அப்பாடி இந்த கண்ணை தெரியாது கூப்பிட்டு செத்து போயிடுச்சு. இதுக்கு ரேட்டு நம்ம தொண்ணு பேச்சு இல்லாமல் சாதாரணமாக ஓடலாம். ஏன்னா ஸ்பேஸே ஃபுல்லாக இருக்குடா, என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று விற்கணும் இந்நேரத்துக்கு. இது என்ன யூஸ் இருக்கா என்ன? ஏதாச்சும் ஒரு யூஸ் இல்லை. இப்போ இதெல்லாம் எனக்கு எதுக்குடா தேவை? இப்போ வேறு ஏதாவது யூஸ்லெஸ் இருக்கா? ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. இந்த சாவி இதான் 0. அப்புறம் எதுக்குடா எனக்கு தேவை? அப்பாடி சாவி எடுத்தாச்சு. இப்போ சாதாரணமாக ப்ளூ கலர் ஸ்டோன் அடுத்து பர்பிள் கலர் ஸ்டோன் ஏதோ அது வேணால் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த ஸ்டோன் தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஸ்டோனை சும்மா செதறி போய் தந்ததுக்கு செதறுது. அப்புறம் என்னடா அது எவ்வளோ வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்க்ரீனில் நான் கையை எடுத்துகிட்டு தோணுது. ஏன்னா கேமரா பக்கத்தில் என் கையே இருக்குது. அப்படி ஒரு வழியாக வந்தாச்சு. சும்மா இரண்டா இது வேறு ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்தாண்ட கேமரா இருக்க அப்படின்னா இந்தாண்ட வச்சுருக்கோம். என் மூஞ்சி ரிவ்யூவில் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்க்ரீனே தலைங்கீழாக இருக்கும். லெவல் 21 ஈஸிடா. எனக்கு இப்போ அதிக வெப்பன் வச்சுருக்கனால எல்லாம் சாப்பா மேட்ரு சால்ட்டு வாட்ரு. அது மட்டும் இல்லாமல் ஏடா அப்புறம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது. யாரா நீ? இதில் தான் காமெடியான ஒரு மனுஷன் வருவான். உடம்பே இருக்காது, வெறும் மண்டவோடு மட்டும் வரும். காமிக்கிறவங்க இதுக்கு ஏமா இது வேறு இந்த சுற்றிக்கிட்ட தான் என்னால் தப்பிக்கவே முடியாது. வரா பாருங்க, உடம்பு இல்லை மண்டை மட்டும் இருக்குது. ஆனால் நெருப்பு கக்கும். நம்ம வச்சுருக்க நெருப்புக்குள்ள சால்ட் வாட்டர் சப்ப மேட்டர். அதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு இல்லை, அதான் ரொம்ப பிடிச்ச டைலாக். போடா நீங்களும் உங்களை எழுதுவோம். சாவுடா. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம மான்ஸ்டர் ஜூஸ் குடிப்போமா? ஏன்னா அதை குடித்தா போர் அடிக்குது. இது என்னது? மூன் ஜம்ப் மிக்சர்.
நம்மள மான்ஸ்டர் ஜூஸ் தான்டா யூஸ். மான்ஸ்டருக்கு சமன்டா நான். சாவு இப்போ பாரு நான் அடிக்கிற அடியிலலாம் இடி மாரி விழும். இந்தா வணக்கம். மான்ஸ்டர் கிட்டேவா? நல்லா பீஸ்டா. செத்துட்டேனே, சாரி. அம்மா ஏதோ சுத்தமாக ஹார்ட் இல்லை. ஆனால் மான்ஸ்டர் ஜூஸ் குடித்தா நமக்கு நிறைய ஹார்ட் இருக்குமே. கொஞ்சம் ஹார்ட்டு பொறுமையாக குறையும். வேணால் பார்த்துக்கோங்க. ஐயோ அடி வாங்குற போலையே. ஏன்னா கொஞ்சம் ஹார்ட்டு குறைச்சி விடு. இதை குடிப்போமா? யூஸ் நான் படி ஃபுல்லாக ஷார்ட்டு. டேம்மா டேய் 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 அடிக்காதீங்கடா. ஏன்டா சுற்றி ஒன்று நான் அப்போ அடிச்சு போட்டுட்டான். பின்னாடியே ஏன்டா போட்டேன். ஆமாம் இவன் தாண்டா பாக்ஸு. பார்க்க சின்னதாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு இதை போஷனை குடித்தோன்னே அப்கிரேட் ஆகிடுவோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஏன்னா பாருங்க நான் தள்ளவே முடியாது. போடாட்ட ஏன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அது சுற்றிலுமே நசுங்கி சாவு. போ 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 போயிட்டே இரு. நான் பின்னாடி போய் நல்ல செம்மையாக இருக்கும்டா. அந்த எல்லாம் சமோசாலாம் சாப்பிட்றியாப்பா. செத்த பத்தியா அடி அடி சாவு சாவு. என்னடா ஏன்னா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது இடிச்சா. போடாங்க அவங்களெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இவன் தான் ஸ்டாஃபை திருடி இருப்பான். அந்த டப்பா இருக்குல்லையே முன்னாடி, இந்த டப்பாவிலேருந்து இதுக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி அந்த வயசான கிழவன் தான் திருடி இருப்பான். அந்த கிழவனை நான் அடித்து கொள்ளணும். மை ஸ்டாஃபா போடா. இட் வாஸ் சப்போஸ் டு பி ஹியர். தான் மண்டல் அது ஓடு. ஏன்னா மண்டை ஓடுது. ஆனால் ஸ்டாஃபை திருடி ஒரு இடத்துல வச்சுருவான். டேய் சீக்கிரம் வாங்கடா. ஏன்டா இவ்வளோ பொறுமையாக வரீங்க? நான் அடித்தேன்னா அது ரெடி இங்கேப்பா விடா. தளபதி தலை வெட்டிக்குதுடா. பாட்டு தெரியாது, நம்மளே அடிச்சு விட்றது தான். நான் இங்கே வச்சுருக்கான் நம்ம ஸ்டாஃபை திருடி. வராதரா கிட்ட நீ அப்கிரேட் ஆகிடுவேன். இந்த லூஸ் எங்கேயும் பார்த்துருக்கேனே. இது என்ன 20th லெவல்லே செத்து போயிட்டானே. அப்புறம் போய் திரும்பி இங்கே இருந்தான். No logic, what is this? டேய் கிட்ட போதுடா. டேய் கிட்ட போதுடா. நோ எட்ட போ மரியாதை எட்ட போயிடு. ஸ்டாப் வித் மீ. என்னோட ப்ரோ எக்ஸ்ப்ளோஷனை தரான். என்ன வேணும்? என்ன பெருசாயிட்டே இருக்கான். ஏப்பா நான் மான்ஸ்டர்ரா. யூ ஷுட் ஹேவ் stay out of this. Here we go again. சாவுடா செத்தப்பே. எக்ஸ்ப்ளோஷன். அடி அது ரெடி இங்கே பாருடா. தளபதி தலை வெடிக்குதுடா. அங்கே இருக்காண்டா. ஆமாடி. டேய் வேற யாரும் இல்லையடா உனக்கு கடையை அடிக்க. சாவுடா சீக்கிரம். நானும் அடித்து சீக்கிரம் வின் பண்ணணும்ல. எக்ஸ்ப்ளோட் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோட். அப்பாடி எக்ஸ்ப்ளோஷன். இங்கே இருக்கானா? நான் சீல்டு போட்டிருக்கேன் ப்ரோ. நானும் உங்களோட பவர்ஃபுல் ப்ரோ. என்ன தலைக்கு மேலே இடியெல்லாம் போடுறான். டேய் யாரா நீ? சாவு சீக்கிரம் வாயண்டா. நான் ஏன் முடிக்கணும்ல. எவ்வளோ நேரம் நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது. இதுவெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மேலே இடி விடுதுவா. என்னடா இது நல்லா ஆளாக தானே இருக்கான். தான் மேலே தானே இடியை போட்டுட்டு செத்து போகிறான். அப்போ அடி செத்துட்டான்டா. தெரியுதா யார் பவர்ஃபுல்னு? நான் தான்டா மான்ஸ்டர். நீ என்ன தொணன்னு பேசிட்டு இருக்க? வைடாவை மூடிக்கிட்டு வாய. இப்போ செதறுவோம் பாருங்களேன். இத்தனோண்டு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய செதறலான்னு. எம்மாடி என்ன ஒரு பெரிய செதறல். இந்த கத்தி என் முதுலே இருக்குது. ஏதாச்சும் தான் அவனை அடித்தேன் தெரியுமா? பாருங்கள் என் முதுகில் இருக்க கத்தி ஏதோ சேமான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் வீடியோவுக்கு. பார்த்துக்கோங்க. அதுவும் இதுவும் சேம் தான். இரு அது பின்னாடி பாருங்களேன். ஏதோ வித்தியாசமாக இருக்கு என்னோட மான்ஸ்டர் பவரு. மான்ஸ்டர் பவர் இதுக்கு சேர்ந்து போகுதுப்பா. எனக்கே ஒன்றும் புரியலையே. த கிங் நீட்ஸ் திஸ் ஸ்டஃப். கிங்கா? நான் தான்டா கிங்கு.
ஆனால் நான் இப்போ நினச்சிட்டு இந்த கேம் ஆரம்பிக்கும் போது அதுக்காக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு தலைவன் இந்த கேமில் இருக்கான்னு. என்ன நடக்கிற இடத்துல நெருப்பு வருது, பார்த்துக்கோ என் காலில் நெருப்பு வரும்டா. அப்புறம் ஹீட்டு நான் வாட் த ஹெல். ஏன்னா என்ன ஒன்றுமே இழுக்கலை, இவனை மட்டும் இழுத்து இழுத்து ஓடுது. இவ பாருங்கள தானே இவனை மட்டும் இழுக்கும். போ என்னை ஒன்றுமே இழுக்கலடா. ஏன்னா அவரோ வெயிட்டு நான் பார்த்துக்கோ. ஓடக்கூட முடியாமல் இந்த ஒளி எள்ளி மாரி இந்த ஏன்னா ஒன்றுமே இழுக்கல. இவ்வளோ கிட்ட நான் நின்று பாருங்க என்ன ஒன்றுமே இழுக்கல. எனக்கு தெரிஞ்சு கேமில் தானாகவே இழுக்கிற மாதிரி வச்சுருப்பான் போல. அவனுக்கு மட்டும் காவல் காக்குதான் கதவுக்கு. போடா லூஸு. ஆனால் 30 லெவல் பாஸோட இன்னொரு பாஸ் இருப்பான், அவன் தான் கொரிலா. அது என்னென்னா 29th லெவலில் இருப்பான். அவனை காமிச்சிடுறான் உங்களுக்கு. கலர்ஃபுல் கொரிலா எக்ஸிட்டு. அது பெரிய கதையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்புறமேட்டு அந்த கொரிலாவை காமிச்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 16 நிமிஷம். ஏன்னா நேரம் ஸ்கில் ட்ரீக்கு வந்துட்டேன். இருங்க கீழே போயும். என்ன இவ்வளோ சீக்கிரமாக மேலே வரேன். ஏதோ இதெல்லாம் எல்லாமே பாஸ் தான். 40யும் பாஸு, என்னது ஏதோ 93யும் பாஸு, 38, 36 கிடையாது, 37 கிடையாது. ஆமாம் 36 பாஸ் தான். 35ல் ஒரு ட்ராகன் நம்மளை துரத்திட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை 29 இருக்குமோ? எடுங்கப்பா நம்ம நேராக இதில் என்ன ஆரம்பிப்போம். 36 பாஸ்ன்னு தோணுது. பாஸ் இல்லாட்டி பார்த்துப்போம். எனக்கு தெரில, ரொம்ப நாள் ஆச்சு இதை விளையாண்டு கேமை. படா நீ இருப்பேன். சீக்கிரம் கேமுக்குள்ள போறியா கதையை ஒட்டிக்கிட்டு. Chapter 2 Dungeon 10 Explorer. எதுனாடா டேய் எதுக்குற எவ்வளோ கொடூரமாக இருக்குது. சரி ஏதோ வேஸ்ட்டு கத்தி. சரி பாருங்க நியாயம்மா இதெல்லாம். 77, 98 பவர்ஃபுல்லானதே நம்ம போட்டுப்போம். 10, 200. சரி விடு. வேறு என்ன பண்ணுறது டேய். கொஞ்சமாக என்ன ஹார்ட் மட்டும் விரோதம் இருக்குது. அந்த போர்ஷன் இருக்குடா, வெளில இருக்கு பாருங்களேன் அந்த போர்ஷனு. ஏய் என்ன அடிக்காது, என்னாச்சு? கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிட்டணும். என்ன விஷவாயு வந்து சாவரண்டா. அது என்ன அவனையே பார்த்து போகுது. எப்படிடா இதெல்லாம் பாருங்களேன். எதிரி இங்கே எங்கேயாவது இருந்தானா இப்போ அவனையே பார்த்து போகும் பாருங்களேன். மேலே இருக்கு. எதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ பாருங்களேன். அது எப்படி கீழே வளைஞ்சு போகுது பாருங்க. ஓ இந்த போர்ஷனோட பவரே அவனை பார்த்து வளைஞ்சு போகுமோ? நம்மகிட்ட தான் பவர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோஷன் இருக்கே. சாவு என்னடா இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்ப்ளோஷனு. டேய் இதெல்லாம் என்னடா. சரி நியாயத்தோட விளையாடுப்பா. பா கீழே வந்து ஏன் ஒரு வலி போகுது அடியில். உடச்சிரு டே உடச்சிரு. நம்மளாம் யாரா சாவியெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோமா? ஆனால் காசு எடுக்க வந்துட்டேனே. சரி விடு. டேய் இப்போ நிஞ்சா சட்டை போட்டுட்டு வந்தால் நீங்களாம் பெரிய நிஞ்சாஸை போங்கடா நீங்களும். அதுவும் காயின் சேட அப்பாடி. தண்ணியில் போய் காயின் வந்துடுச்சு. சாவு நீனும் தான். நான் மட்டும் ஸ்பெஷல் ஆஃபரை. எஸ் நம்ம மஷ்ரூம் எடுத்தாச்சு. மஷ்ரூம் எடுத்தால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படி செத்துட்டேன். எங்களோ போசனை இருக்குது. போசனை குடிப்போமா வேணாமா? வேணாம். இல்லை யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப கரைஞ்சிருக்கு. யூஸ் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு டேங்க்கு. சாவு மேலே போத அடிச்சுட்டு வந்துடு. குட் பாய். சாவ மாட்டியா நீனு? நான் அப்படி சாவி எடுத்தாச்சு. என்னடா அப்புறம் அசிங்கமாக இருக்குது இந்த சட்டை. இப்போதைக்கு இதான் என்கிட்ட பவர்ஃபுல்லாக இருக்குது. எவரோப்பா யார்றவன்? டேய் இவன் கேம் பிளேயர் ஆச்சே. சரி அவனை அப்புறமேட்டு காப்பாற்றிப்போம். ஐ ஆம் த ஒன் ஹூ brought you here. ஏய் ஏன்டா அவனுக்கு ஒன்று
நல்ல மனுஷன்டா வேணாம். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கான் அவனும். டேய் நீ யாரா புதுசாக இருக்க? பேசண்டா, நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவானோ. டேய் யார்ரா அவன்? செத்தா திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கான். ஒன்றும் புரியலையே. டே இதில் என்ன கீழே ஒன்றுமே இல்லையா? வா இதுக்கு அந்த ரிங். இப்போ எதுக்கு இவன் என்ன அடிக்கிறான்? ஓ பின்னாடி இருக்கவன் அடிக்க. மண்டை எரியுதுடா சாமி. எக்ஸ்ப்ளோசிவ். ஓய் இந்த கத்தியை இப்போதைக்கு தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கத்தி. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த பாஸ் வர மாதிரியே தெரிலையே. இதை போது பாருங்க. அப்பா ஒரு சாட்டு தான்டா. ஏன்னா நாமெல்லாம் அது ரெடி அது ரெடி. இங்கே பாருடா தளபதி தளபதி தலை வெடிக்குதுடா. எப்படி என்ன ரொம்ப தானே நீங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. நானும் எவ்வளோ தான் பவர் இஷ்டப்படுறேன்ட்டு. எப்பா டி சாமி அடே சாமி நீ ஒரு பெரிய சாப்பாடுங்க சாவி இருக்கு. பட் வேர்ஸ் த கிரீன் கீ? எங்கே அந்த பச்சை கலர் சாவி? எங்கே அந்த பச்சை அம்மா இது ரொம்ப டஃப்பால இருக்கு. கருப்பு சாவி எங்கடா? நான் எல்லாரும் தானே கொண்டுட்டு இருந்தேன். பாதி பேர் லைட்டாக விட்டேன். அவங்களும் எதிரிங்க வந்து அடிச்சிட்டாங்க. ஏம்மா அடியிலன்னா சொர்க்க வாசல்னு நினச்சேன். சரி இங்கே இருக்குமோ? உடையவே மாட்டேங்குது. எவரோட பின்னாடி போனேன் நானும். கதவும் சாத்தி அடிச்சதுக்கு மேலே என்ன பண்ணுறது? எங்கேயாவது இருக்கணும். இல்லை நான் உன்னை கொன்னுடுவேன். ஐய அவசரில் வேறு வச்சு திறந்துட்டேனே. எவ்வளோ தான் எக்ஸிட்டில் ஓப்பன் ஆகிருக்குல்ல, வச்சு பார்த்துக்கலாம். ஒரு சாவி இருக்காது அது இல்லையா? சாவி பத்தியட சாவி சாவி கீ கீ இவன்கிட்ட தெரியும் தோணுது. சாவி சாவி கீ இது இங்கே தான் இருக்கே. இந்த டப்பாக்குள்ள சாவி. டேய் நியாயமாடா நீங்களாம். நாக்கு தோண என்ன ஏதோ மேலே போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. அப்போ அடி பாஸில் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தெரியாமல் விளையாண்டுட்டேன். பரவாயில்ல விடுங்க. 39 போய் விளையாடும். அப்பா என்னாலே இதுக்கு மேலே விளையாட முடியலடா சாமி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நான் என்ன 37 வரேன். 38 ஒரு பாஸில் வந்து எனக்கு தோணுது. உள்ளே போவோம். உன்னை பார்க்க கொஞ்சம் தகடாதான். டேய் என்னடா உள்ளே வராமல் இத்தனை பேர் இருக்கீங்க? ஃபியூ டேஸ் எகோ ஸ்கீப். ஏதாவது அடித்து கொள்ளணும் போல இருக்கே திடீர்னு ஏதாவது. நான் திரும்பி வந்துட்டேன். இண்டா போகக்கூடாதா நான்? இண்டா என்னோட புறா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு உடைக்கவே முடியல. முன்னாடி போக சொல்லுது போவோம். யார்றான்? என்னடா அவனும் நெருப்பு துப்புறான்.
தம்பி நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு அடிப்பா நல்லா தாண்டவரனைக்கே தாண்டி கொடுத்தவன்ட தடி தாண்டவராயனே. நான் மண்டைக்கு மேலெல்லாம் சாவியாது ஏன் உடம்புல வராத. நைட்டு எனக்கு தெரிஞ்சு பசின்னு சாவியை தின்னுருப்பான் போல. அப்புறம் என்ன கீழே போச்சு நீங்கள்? இதெல்லாம் மாடி படிக்கிட்டு போல. இதான் உங்கள் ஊரில் மாடி படிக்கிட்ட சாவ மாட்டியா? ஏன்னா எக்ஸ்ப்ளோஷனை தாங்க முடியாதுடா அவனால. பா செத்துட்டான். வார்ஃபேர் யாருறாங்க? ஏதோ பார்த்து பனிக்கரண்டி மாதிரி ஏதோ பார்த்தீங்களா? இது எட்டி பார்ப்போம். என்ன எத்தனை பெரிய பன்னிக்கரண்டி? பன்னிக்கரண்டியாச்சு பனிக்கரண்டி. சாவு சீக்கிரம் செத்துப்படா. அப்படியே செத்துட்டான். ஹெட்ஷாட். நம்மளோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர் யாராலையும் தாங்க முடியலப்பா. அந்தளவுக்கு கொடூரமாக அடிச்சாம கீழே அப்பா ஜஸ்ட் என்ன கீழே ஏதோ வலி போதே. வலி எனக்கு வெளியிடா. கீழே ஏதோ இருக்காங்கடா. எப்படிறாங்க நான் கீழே போவேன்? எப்படி? நோ சாத்தியமே இல்லை. படாத சும்மா ஏலியாட்டு போயிடுன்னு மேலே போவோம். அடி என்னடா அது காமெடியாக இருக்குது. நம்மளுக்கு சீல்டு வச்சு தந்துருக்கேன். ஆனால் யார் கீழே நின்று எக்ஸ்ப்ளோஷன் அடி டமார் ஸ்வாகா. என்னடா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன்லாம் போட்டால் கண்ணு தெரில. ஐயோ என்னடா போய் மண்டையில் அடிச்சிட்டானே. நம்மளே ஹெட்செட்டே கிடையாது. கொஞ்சம் மேலே போய் வழி. எனக்கு தெரிஞ்ச அந்த நெருப்பு மாரி கண்ணு இருந்தது காரணம் இவனாக தான் இருப்பான் போல. சீக்கிரம் சாப்பிடா பாடி. மேலே யாராவது இருக்கீங்களா? இல்லை என்னத்த சொல்ல. இப்போ ஜஸ்ட்டு கீழே தருங்கண்ணே. என்ன பண்ணுறது? பவர் எக்ஸ்ப்ளோஷன். என்ன கீழே இருக்கணும் மட்டும் ஒன்றுமே ஆக முடியுது. போடா சீக்கிரம் போ பாடி. எப்போ எங்கே சாவி? அம்மா என்ன உள்ள என்ட்ரிலே ஒரு கொடூரமாக இருக்கீங்க. மனுஷனை வாழ விடுங்கடா. இதுக்கு மேலே ஒரு டென்ஷன் தாங்க. எக்ஸ்ப்ளோர் சாவு இன்னும் முட்டு புள்ளியல். உன்னால் இதுக்குள்ளே வர முடியாதுல்ல. நெருப்பலாங்க தூக்கி போடுறேன். எப்படா மேலே வந்த? ஆனால் என்னோட எக்ஸ்ப்ளோஷன்லாம் என்னால் தப்பிக்க முடியாதுடா. பவர்ஃபுல்லஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். நடக்கிற இடம்லாம் நெருப்பாக இருக்கே. எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது. எனக்கும் சீல்டு இருக்குப்பா. ஆமாம் ஓவராக தான் பவரை யூஸ் பண்ணுறேன்னு தோணுது. ஏன்னா அந்த பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால தான். முடிஞ்சிருச்சு. ஆமாம் ஐயோ ரொம்ப ஆர்ட் குறைவாக இருக்குடா. இந்த போஷன் சிம்பிள் எப்போதுமே வந்துருமே. என்ன போஷனே இல்லை. ரொம்ப டஃப்பாக போகுது. நம்ம வேணால் இந்த எக்ஸலர் எடுத்துப்போம். டூப்ளிகேஷன் இது இருந்தாவது அரை ஹார்ட் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். பார்த்துறாதரா. நோ நான் பார்த்துறாது தயவு செய்து சாவு. ஆஹா அப்பாடி 2%டா. எந்த 2% குறைச்சிருப்பேன். நான் அதிர்றேன் அப்பாடி. நீ ஒன்று தாண்டா விட. நான் அட்டை தைட்டில் 3 விடுவேன்டா. நீ என்ன பனிக்கரடிய? பன்னிக்கரடி மாதிரி இருக்குடா. நோ ஹார்ட்டா? டேய் என்னடா சுத்தமாக ஹார்ட்டே எல்லாம் வச்சுருக்க. என்னோட எக்ஸ்ப்ளோஷன் வேறு தீர்ந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இவ்வளோ டஃப்பாக விளையாடுவேன் 38. நான் அன்றைக்கி தான் விளையாண்டு முடித்தேன். இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. சீக்கிரம்டா.
மண்டையில் அடி சாம்பராணி. அப்போ அடி செத்து தான் 500 தான் குறைச்சாச்சு. நெஜ வாழ்க்கையில் இருந்தால் எத்தனை பணிக்காரடியில் வருவீங்க? அப்பாடி டே காப்பாத்துறா, டே என்னை காப்பாத்து. டே உன்னை ஒருத்தன் திருட இருக்கான். என்னடா திடீர்னு என்னடா இதுவும் என்ன தாக்குது சேர்ந்து. டேய் என் ஹார்ட்டே இல்லைடா. என்னை ஃபஸ்ட்டு கொண்டுடணும், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். யோப்பா செத்துட்டேன். சரி விடுங்க, ஆர்ட்டு ஃபுல்லாக வரும்ல, இப்போ பார்த்துக்கிறேன்டா ஒன்று வரும்போது என்ட்ரிலே டூப்ளிகேஷன் எக்ஸ்எல்ஆரில் போட்டுட்டு வருவோம். அப்போ அடி பவர்ஃபுல் ஆகிட்டேன். எக்ஸ்எல்ஆர் ஆஃப் டூப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம் நீ? நல்லா யாருன்னு தெரியும்ல. ஏன்னா இன்னும் அசையாமல் இருக்குது. பண்ணி கரடியும் காணும். யார் அது? இந்த ட்ராகனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. 39 நம்மளை 39th லெவலில் கொண்டுடலாம். இல்லை 38 தான் கொள்ளணும் போல இருக்கே. ஏதோ வரலாம். 35 அவனை பார்த்துருக்கேன். 35 அவனை துரத்திட்டு வரும். டு பி கண்டினியூ. என்ன கொள்ளணுண்டா அவனை? என்னடா பார்க்குறோட அப்படியே நின்றுருச்சு. என்னடா ஒன்றுமே புரியலையே. அதாவது 39 தான் அடிக்கணும் போல இருக்கோ. 39 அடிச்சுட்டா போச்சு. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் ஒரு கேமுக்குள்ள போயிடுச்சு. இப்போ நான் உட்காந்துருக்கேன் படுத்திருந்ததுலேருந்து. என்ன இதே இடத்த பார்த்துருக்கேண்ணே எங்கேயோ. ட்ராகன் வருதுடா. அடி சாவ மாட்டியா நீன்னு? சீக்கிரம் சாப்பிடப்போ தானே வீடியோ முடிக்க முடியும். 31 நிமிஷம் ஆயிடுச்சுடா இந்த வீடியோ. எத்தனை பாஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு வீடியோ போடுறதில்ல 1/2 மணி நேரமாக கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சேனலுக்கு. மெகா பிளாஸ்டர் சேனல் பேர். ஏய் நீனும் அடிப்பியா? சும்மா இருக்க மாட்டேன். டேய் இதெல்லாம் ட்ராகனும் கேட்குது, இதுவும் கேட்குது. டேய் நான் என்னடா பண்ணுறது? இப்போ நடுங்கும் பாருங்களேன் ட்ராகன் திடீர்னு. ரத்தத்தை கேட்குறியான்டா? நானும் ரத்தத்தை கேட்க வைக்கிறேன். நம்மளாம் யார்? ட்ராகன் மேலே நின்றுக்கிட்டு அடிப்போண்டா. ஐயோ என்னடா நின்று செதறி போயிட்டேன். அதாச்சு ரிவ்யூ. ஏம்மா டேய் என்னடா மேலே நல்லா துப்புறீங்க? இங்கே நிற்போம். அம்மா 2 இது வருது. ட்ராகனே வா. மண்டை ஓடல மங்கு. டாய் இதுக்கு மேலே நான் அடிக்காதன்ட்டேன். நானும் எத்தனை பேர் அடிக்க? பின்னாடிலேருந்தும் அடிக்கிறான், முன்னாடிலேருந்தும் அடிக்கிறான். ஆமாம் ஒரு சைடு தந்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 2 சைடில் தான் அடிக்க சொல்லிட்டீங்களாப்பா. ஏய் இந்த ட்ராகனோட மண்டை ஓடும் அந்த ட்ராகனோட மண்டையோட சேமா இல்லை. ஏன்னா அந்த இதை அடிக்கும் போது அது ரத்தம் கழிச்சது. காமெடியா இல்லை? வாய்க்கில் அடிக்கிறேன்டா அது. தெரியும் மேலே பெருசாக மேலே துப்புமே. நெருப்பே காணும். நான் நினச்சேன் ஓ என்னடா இவ்வளோ ஊய் வந்துட்டியா? என்னடா கொஞ்சம் கூட ஹார்ட்டே குறைய மாட்டேங்குது. உன்னை சீக்கிரம் கொண்டா தானே முடியும். 33 நிமிஷம் ஆயிடுச்சுடா. சரி லாங்கஸ்ட் வீடியோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் நல்லாயிருக்கும். ஐயோப்பா அடி கொண்டுட்டேன். ஏய் ட்ராகனு சாக மாட்டேன் நீனு. எவ்வளோ நேரம் நானும் ஒன்று அடிக்கிறது. சாவண்டா சீக்கிரம். நானும் கேமை முடிக்கணும். எப்பா நான் கொல்லவே முடியாது போல இருக்கேன் அந்த ட்ராகனை. அடியில் போய் நிற்போம். இன்னும் அது போல அடியில் வந்துக்கிட்டே இருக்குடா. டேய் என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஊய் ஜம்ப். இப்போ மாட்டிக்கிட்டேன். மாங்கு மரமண்டை டாங்கி ஃபூல் பிக்கு. ஆனால் எப்போ தெரிஞ்சாலும் மனசாட்சியே இல்லையா? சாதாரண கேம்டா அது. ஏன்டா நிஜமான சீரியஸ் லைஃப் மாதிரி பண்ணுறீங்க? அப்பா இந்த கேமில் மட்டுமே நான் 10 தடவை தோற்றுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஐயோ என்ன இது பவரே போயிடுச்சு. சீக்கிரம், எனக்கு தலை எரியுதுடா. இப்போ நான் பற்றிக்கிட்டு வரேன் பாருங்க, எல்லாம் பயந்துவீங்க. மண்டை எரியுது. இருந்தா அது எப்படி பற்றிக்கிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மண்டெல்லாம் தீஞ்சு போயிடுச்சு. டூப்ளிகேஷனை தேடிப்போம்ப்பா. படு பொறுமையாக நல்லா குறைக்குது. 3 ஜம்ப் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அடியே சீக்கிரம் போயேண்டா, போய் தொல்லை பண்ணாது என்ன, ரொம்ப படுத்தாதரா. எப்போ மண்டையிலே போட்டு தள்ளுறானே. இந்த சீக்கிரம் போடா, வீடியோ நான் முடிக்கணும்டா. டேய் செத்துருன்றேன், சாவல ஒன்று நான் அடுத்த நாள் வச்சுக்கிறேன்டா. எப்பாடி வருஷத்தை கக்க அனுப்பிச்சி வச்சுட்றாங்கன்னு. சாவுடா சீக்கிரம். என்னடா சரி, எவ்வளோ நேரம் நானும் ட்ராகன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சுத்தமாக பவர் இல்லை போல இருக்கே. இருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேக்ஸ் தான் வச்சுருக்கேன். வேறு எதோட பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் போன தடவை அடித்தப்போ இதை வச்சு தான் அடித்தேன். ட்ராகனை அடித்து பார்ப்போமே ஒரு தடவை. யோயோயோய் டேய் 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 நானும் மனுஷன் தான்டா. அடி சீரம் சாவு. என்னடா வாயை மூடிட்டுலாம் ரத்தத்தை இருக்குது. கொடூரமால டைனமைட் இருந்துச்சுன்னா வாயில் டைனமைட் எடுத்து கொளுத்தி விட்டுருலாம். சரி, ஓ நெருப்பு 19 அடித்தாலும் ஹார்ட்டு குறையுமோ? நான் பாருங்களேன் மாதிரி ரெண்டு சைடில் இருந்தாலும் அடிக்காதீங்களா, ஒரு சைடில் இருந்து அடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாரு ஃபோன் அடிக்குது? ஏய் சீக்கிரம்டா, நானும் உனக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டே இருங்க. 37 நிமிஷம் ஆகுனா என்ன இப்போ அடி. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் இருக்கு உனக்கு. வைக்கிறதுலலாம் கண்ணி வேண்டி வைக்கிறாங்களே. ஏம்மா டேய் யாரா நீ? கூட பூச்சாண்டி நானே. டேய் என்னடா 4 பக்கமும் சேர்ந்து அடிக்கிறீங்க? நிறைய ஒன்றுமே டேக்கிள் பண்ண முடியலடா. என்னடா ட்ராகன் 3 அடிக்குது, ஆச்சரியமா இருக்கே. டேய் 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 கொஞ்சம் மனசாட்சி வச்சு அடிங்கடா. ஏன்டா என்னே 3 ஷாட்டு போட்டு அடிச்ச? டேய் யாருன்னு நம்பிட்டா? இந்த இதுக்கே நிஜமான ரத்தம் கறக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கும். நானும் உன்னோட வரேன் இரு. என்னடா நிற்கவே முடியல உன் மேலே. டாங்கி போய் அவள் வெங்காயத்தை விட்டுறாங்க பல வீட்டில். கண்ணெல்லாம் எரியுதுடா சாமி. இது என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுடா. ஆமாப்பா பாருங்களேன் பின்னாடியே வருது. என்ன வெடி விபத்தை சவுண்டு ஏற்றி வச்சுப்போம். ஹேய் ட்ராகன் ஓடுற. ஆனால் இந்த இப்போ ஒரு கத்தி இருக்குல்ல ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? டேய் எனக்கு தாண்டா இதெல்லாம் எல்லாத்தையும் இதுவே எடுத்துக்குது. சரிங்க, என்ன பவர்ஃபுல்னு நான் காமிச்சிடுறேன். எவ்வளோ வேக மாட்டேங்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் உடைக்கணும்னு வெயிட் பண்ண உடச்சி தெரியாப்பா. ப்ளீஸ் ப்ரோ உடச்சிட்டாங்க ப்ரோ. அம்மா இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட நார்மலாக ஆக்ஸ் எடுத்து வச்சுப்போம். இதான் பவர்ஃபுல்லானு. திரும்ப டே மேலே ஒன்று வந்துருக்கு, உடச்சி விட்றேன். அப்படியே வளர்ந்துருச்சு. நம்ம இங்கே ஒன்று வந்துருச்சுடா, உடச்சி விட்றேன். ஏப்பா டே இன்னொன்று வந்துருச்சுடா.
பார்த்தே போ. ஏன்னா என்கிட்ட ஹார்ட்டே இல்லை சுத்தமாக. ஏதோ பிளாக் ஹோல்டா காப்புதுரா. என்ன கொம்பு வச்சுட்டு கோமாளி மாதிரி வரேன். கோமாளிகான் பிளாக் ஹோலெல்லாம். என்னடா நீ பிளாக் ஹோலை தூக்கி அடிக்கிற? பிளாக் ஹோல்ன்றது மனுஷனுக்கு இப்போ வேற மேலே வருது. என்ன பண்ணுறது? மரத்து மேலே ஏறிடுவோமா? பிளாக் ஹோல் என்னால் எப்பா ரெசிஸ்ட் பண்ண முடியல. அந்த பிளாக் ஹோல் என்னால். டேய் 3-4 பேர்லாம் வராதிங்க சேர்ந்து மேலே கரண்ட்டா. ஓடுறா நீ மேலே இருக்கத. நல்ல ஜீவனம் இருக்குது. காசு கொடுத்ததுனால யாருன்னு தெரிஞ்சுட்டு அடிப்பா. டூப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸலார். நானே கேமில் தலைவனாகவும் நீ பிற தலைவனாக You won't recognize me from the farm. I just escaped from the warlock. I passed through the portal before the planet were destroyed. இந்த பிளானட்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவன் எஸ்கேப் ஆகிட்டானா. உடச்சுடுற கொஞ்சம். நான் அப்படியே உடச்சிட்டுட்டேன். யூ பிளே யுவர் ரோல் வெரி. அம்மா என்னடா அது தட்டுன்னு போய் மாட்டிக்கிட்டு அப்படியே அடிச்சிடுச்சு. நீ பேசுறதுலாம் நிறுத்துற, அப்புறமேட்டு பேசிக்கலாம். இங்கே இருக்காங்க நம்ம என் ஃப்ரெண்டு. நம்ம உடச்சு ஜெயிலில் உடச்சிட்ருவோம். அப்போ தான் வெளில வர முடியும். நம்ம ஒரு இடத்துல லெவலில் இவன் நம்ம ஃப்ரெண்டு தான் எவனோ அடைச்சி வச்சுருக்காங்க. கேம் விளையாட வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவன் ஒரு இடத்துல செத்து போய்டுற மாதிரி காமிப்பாங்க. சீக்கிரம் என்னை அவனை வெளில காப்பாற்றணும். தெம்பு இல்லை எனக்கு. சாரிடா தெம்பு. அம்மா அப்படி ஹார்ட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் மன நிம்மதியாக இருக்கு. வாடா கீழே போவோம். எப்படி கீழே வருது? போய் இப்படி தான் போகணுமோ? மேலே இருந்துச்சு நான் பார்த்தேன். இந்த ஒரு எலும்பு கூட மாதிரி போட்டுருக்குல, இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். 3 ஜம்ப் யூஸ் பண்ணிப்போம். 3 ஜம்போட பவரை பார்த்தில தம்பி. பார்த்துக்கோங்கப்பா. 3 ஜம்ப் 3ல் போய் தானே 0 கிராவிட்டி இருக்கும். இந்த லெவலில் நம்ம ஒரு பாஸ் அடித்து கொண்டு இருப்போம். 30th பாஸ்ன்னு அவன் வருவான் திரும்பி. நல்லாதான் சிரிக்கிறான். டேய் நான் 1 மணி நேரம் ஆகிடும் இல்லையா? ஃபியூ ஹவர்ஸ். டே என்னடா அது ரொம்ப டைமை குறைக்குது.
யாரா இருந்தா நீ அவர் சொல்லலாம் டஞ்சன் ஃபர்ஸ்ட் லெவலில் தானே வருமே ஃபர்ஸ்ட் லெவலில் வர நெருப்பு வரும்னு நினைக்கிறியா நம்ம காலில் வர்ற எனக்கும் தானே நெருப்பு வரும் மான்ஸ்டர் ஜூஸ் குடிக்கணும் போல ஏன்னா அதுல இருந்தா புகையா ஒரு மண்டல் எக்ஸல் அதே குடிச்சுக்கலாம் எனக்கு போசன் வேணும் சீக்கிரம் போசன் யூஸ்
எப்பா இவ்வளோ நேரம் டே 1 மணி நேரம் வேலை ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோ யார் சக்தின்னு. என்னாச்சு? வாட் ஆர் யூ மிருகண்டா? நீதான் ஃப்ரெண்டா நீடா? ஏன்டா திரும்பி எதிரிட்ட? ஞாபகம் இல்லை உனக்கு? எம்மா என்னடா எப்போ தானே அடித்தேன். எப்போ சக்தியான திரும்பி என்ன பண்ணுறான்? யோ வா இன்னொரு பவர்ஃபுல்லான இடி செத்து போயிட்டானோ? என்ன இங்கே எதிரிலாம் வராங்க? ரொம்ப சத்தம் போய்க்கு நான் சத்தத்தை குறைச்சிக்கிறேன். பயமாக இருக்கு எனக்கு வேறு. இல்லை அப்படியே இங்கே நிற்கிறேன் அதே வேறு. ஐயோ ஓடு ஓடு ஓடு. டேய் எதுவும் பண்ணாதடா. அவன் மேலே குதிச்சு அப்படியே அது மேலே யோ என்னோட இவ்வளோ பெருசாகிடுச்சு இடி. ஐயோ யாரா நீ? இவ்வளோ பெருசாலாம் அவன் நான் எதிர்கூட பார்க்கல. ஐயோ கொம்ப வச்சு முட்டி தூக்குறான் என்னவன். யோ வா இது தாண்டி ஒழிஞ்சு போடா. படி ஆயிரம் எடுத்துவோம். கொம்புல மாட்டி செத்துட்டேனே. ரொம்ப பவர்ஃபுல்லாக இரு. எலைட் வாரியர் இன்ஃப்ளூயன்ஸ் சீல்டு பிளாஸ்ட் இரு. ரிவர்ஸ் கீப் கிளாஸ் டிஃபால்ட் ஹிம். ரிவர்ஸில் 3 தடவை இப்போ அடிக்கணுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரொம்ப கொடூரமான துரத்திட்டேனா? டேய் போடா நான் ஒன்றுமே பண்ணலடா. ஜம்பு குடிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுவோம். அப்போ தான் தாக்கு பிடிக்க முடியும். எப்பாடி இப்போ இதை குதிக்கணுமா? எங்கடா அதுக்குள்ள? ஐயோ அந்த போசனையிட ஒன்றுமே இல்லையே. அதை குடிச்சா தானே கீழே பார்த்து போவோம். நியூஸ் எப்படி வரான்னு பார்ப்போம். அப்படி மேலே வரப்போ அடிச்சுட்டு இருப்போம். இதை கொடுத்து ஏன் ரொம்ப வீக்கான கத்தி தரேன்னா இதை நிறைய பவர்ஃபுல் இருக்கும், வேகமாக போகும். சீக்கிரம் சாப்பிட வீவர் யூடியூபர்ஸுக்கு பாய் சொல்லணும். வீவர்ஸுக்கு பாடி மண்டை பண்ண குதிச்சிருப்பான் ப்ரோ.
நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒருத்தர் சீக்கிரம் நவுறேன், நானும் போகணும் வந்தாண்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த 40 தடவை முடிச்சுப்போம். பார்ட் 2 அதை வச்சுப்போமே. கோமா வரைங்க தெரியுது, நான் சொல்லும் போதே செத்துட்டேன். சரி, பார்ட் 2 அடுத்த வீடியோ வச்சுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனல் பேர் மெகா பிளாஸ்டர். ஓகேவா? குவிட் பார்த்துக்கோங்க. நான் வந்து 40 லெவலில் முடிச்சிருக்கேன், முடிக்கலை. திரும்பி 40 லெவலில் தான் ஆரம்பிச்சு இது அடுத்தது இந்த லெவலு, அடுத்தது இந்த லெவலு, அடுத்தது ஸ்கில் ட்ரீ லெவல். அடுத்ததா இருங்க, இதுக்கு மேலே ஒன்று போகுமே, என்ன இந்த கம்மிங் சோனில் போட்டிருக்குது. சீக்கிரம் ஓப்பன் வேண்டிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? பாய்.